ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிங்சாங் குட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பையனும் சரி ஒரு பொண்ணும் சரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்னதுலேருந்து பிறந்ததுலேருந்து அவங்கள படிக்க வைக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வரைக்கும் எவ்வளோ செலவாகுது, அதெல்லாம் ஒரு அம்மா அப்பாவாக இருந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசுறதுக்கு நம்ம அனுஷயம் வந்துருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க இல்லை மேம்? எனக்கு 3 பசங்க. 3 பசங்க. யாரெல்லாம்? பையன் 2 பொண்ணு 1. ஓகே. நீங்கள் அவங்கள ஹஸ்பண்ட் இல்லை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாம் படிக்கிறது வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க படிக்கிறாங்க மேம்? மெட்ரிகுலேஷனா இல்ல கவர்மெண்டா? கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எப்படி மேம் டீச்சிங் எல்லாம் எப்படி இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல? நல்லா இருக்கு. பிரைவேட் ஸ்கூலை விட அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு தான் இது பண்றாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெஸ்ட். அதுல தான் சேர்க்கணும். ஓகே. அங்க ஃபீஸ் அப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு? ஆமா. ஏன் என்னோட சூழ்நிலைக்கு எனக்கு நான் ஓகே மேம். எப்படி தான் ஃபீஸ் கம்மியா இருந்தாலுமே நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஹோம் நர்ஸ் ஒர்க் பண்றீங்க. இருந்தாலுமே 3 பசங்க இருக்காங்க, வீட்டுக்கு வாடகை இருக்கணும், எல்லாமே செலவு பார்க்க எப்படி மேம் காசு தேவைமா? அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்றேன். பிள்ளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க அந்த மாதிரிலாம் அதே அதுல தான் சிக்கனமா செலவு பண்ணேன். நான் சிக்கனமா அதுல என்ன தேவையோ அது மட்டும் வாங்குவோம். இப்போ சம்பளம் வாங்குறேன்னா மாசத்துல 1ஆம் தேதி ஆனோடனே ஷாப்பிங் பண்ணி சாமான் வாங்கி வச்சிருவேன். ஸ்கூலுக்கு நான் வேன் பீஸ் கிடையாது. நான் பாப்பாங்க தம்பிங்க எல்லாம் சைக்கிளில் போயிருவேன், நடந்து போயிருங்க. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சம்பளம் வீட்டு வாடகைக்கும் பிள்ளைங்களுக்கு மாதத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுங்களுக்கு பஸ் பேக் கொடுக்கணும், நான் வாரத்தில் ஒரு நாள் நல்லது வாங்கணும், காய்கறிலாம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் இதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணுவேன். ஓகே மேம். பசங்க ஓகே, ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நிறைய செலவு வரும். எப்படி மேம் மேனேஜ் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ ஓகே, இப்போ ஸ்கூல் படிக்க 12th முடிக்கிறதையும் ஓகே, அதுக்கப்புறம் 3 பசங்களையும் காலேஜ் படிக்க வைக்கும்போது கண்டிப்பாக நிறைய செலவாகும். என்னை பொறுத்தளவில் எப்படியும் ஒரு பசங்களுக்கு 1 இயருக்கு 20,000 மேலே செலவாகும் குறைஞ்சது. அப்போ 3 பசங்கன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. படிக்க வைப்பீங்களா? இல்லைனா ஃபேமிலி படிக்கணும்னு தான் ஆசை. ஃபேமிலி யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்க வைக்கணும்னு தான் நினைப்பேன். படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன ஆசை உங்களுக்கு? என்ன படிக்கணும்னு ஆசை? பொண்ணுக்கு என்ன ஆசை? பாப்பா டீச்சர் தான். பாப்பா டீச்சர் தான் படிக்குது. டீச்சர் தான் படிக்கணும். படிக்கணும். பசங்க அவன் இது மெடிக்கல் லைனில் தான் 2 பசங்க. ஆமாம், 2 பேருமே. அதனால அவங்க மேக்ஸ் ஆமாம், மேக்ஸ் பயாலஜி. பொண்ணு என்ன எடுத்துருக்காங்க? ஆமாம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓ, பொண்ணு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமே ஆயிடுச்சா? பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஓ அப்படி. அப்பயே மேம் இவ்வளோ எங்கே இருக்கீங்க? பார்த்தா அப்படி தெரியல. நானும் சின்ன பசங்க அப்படின்னு நினைச்சேன். 15 வயசுல மேரேஜ் ஆச்சு. 15 வயசுலையா? பொண்ணுக்கா? ஏன் மேம் இப்படி? உங்களுக்கு 15 வயசுல மேரேஜ் ஆச்சு, பொண்ணுக்கு எத்தனை வயசுல? பாப்பாவுக்கு 20 வயசுல. 20. பசங்க 2 பேருக்கும் இப்போ மேரேஜ் தான்? மூத்தவனுக்கு ஆயிடுச்சு. மூத்தவனுக்கு ஆயிடுச்சு. அவன் இப்போ இதில் ஆடியோ லான்ச்சில் தான் வேலை பார்க்குறான். லைட் இன்ஜினியராக இருக்கான். ஓகே மேம். நீங்கள் ஸ்கூலில் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்றீங்க, அதனால் பெருசாக செலவு இருக்காது. இப்போ கண்டிப்பாக காலேஜ் படிக்க வைக்கணும்ல. ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க படிக்கலைன்னா மதிப்பே கிடையாது. 12th படிச்சவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. காலேஜ் கண்டிப்பாக படிக்கணும். 3 பசங்க இருக்காங்க. இப்போ உங்களுக்கு செலவே ஆகாது. காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக செலவாகும். அப்போ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாரும் இல்லை, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியுமே ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஆசை படிக்க வைக்கணும்னா என்னால் முடியாது. ஆனால் இந்த காலத்தில் படித்தாதான் மதிப்பு. படித்தாதான் எந்த வேலைக்குனாலும் போய் அதுங்களோட லைஃப்பை அதை செட்டில் பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி அவங்க எப்படி படிக்க வைக்கலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? லோன் அந்த மாதிரி சார்? லோன் வாங்கினாலும் அது கட்ட முடியாது இல்லைங்க. யார்ட்டையும் நம்ம ஹெல்ப்பும் கேட்க முடியாது. நம்ம அவே போயிடுவாங்க. பட் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, பிள்ளைங்களை படிக்க வைக்க ஆசை இருக்கு, ஆனால் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இல்லை. கண்டிப்பா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது மேம். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. சில பேர் ஸ்கூலுக்கே விட முடியாத அளவில் கஷ்டப்படுறாங்க. சாப்பிட வசதி இல்லாமல் இருக்காங்க. கஷ்டம் தான் மேம். ஆனால் இருக்கிறவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இப்போ உங்க ஃபேமிலியே பெரிய ஆள் கண்டிப்பா இருப்பாங்க. ஏதாச்சும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யார்ட்டையும் நான் போய் நிக்க மாட்டேன். என்னோட கஷ்டம் என்னோட பசங்களை நான் அதுக்குள்ளதான் வச்சுட்டு வளர்த்துட்டு இருக்கேன். படிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனா என்னால கரெக்டான ஒரு விஷயம் சொல்லுங்க. ஓகே ஓகே மேம்.
இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப் பிள்ளைங்களை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க தனியாக ரொம்ப 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 கஷ்டப்படுறேன். ஒரு பொண்ணுன்னா ஒரு ஆண் தொல்லை கண்டிப்பாக தேவையில்லை. எனக்கு இல்லை. ஓகே இல்லாமல் தான் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் உங்களோட நம்பரை வந்து என் இன்ஸ்டா ஐடியிலையும் சரி என்னோட யூடியூப் சேனல்லையும் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுனால எங்களோட பொறுப்பு. ஓகேவா மேம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பேர் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசையோடு இருப்பாங்க. ஆனால் வந்து படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ வசதி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.